ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னிலிருந்து நம்ம இன்டர்மீடியட் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் யாரும் பண்ணி அனுப்புறமான தெரியலையே. சரி, ஓகே, அதை பற்றி மேட்டர் இல்லை, பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் கவனிங்க. என்னப்பா, ஏதோ பேசுறீங்களா? இல்லைண்ணா, அது தெரியாம கைட் பண்ணிட்டு வச்சிருக்கீங்களா? சரி, ஓகேப்பா. சரி, அந்த அசைன்மெண்ட் பண்ணி அனுப்புங்க. சரி, இன்ட்ரெஸ்ட்னா பண்ணி அனுப்புங்க, இல்லைன்னா உங்களோட விருப்பம் கைஸ். ஓகே, ஸோ நான் இங்கே பாருங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா கைஸ்? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்மீடியட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? உங்களோட பேட்ச் வந்து ஜுக்குன் ஜுக்குன்ல உங்கள் பேட்ச் இது ஜூன் தானே? ஸோ ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்சில் பைத்தான் ப்ராக்டிஸில் இன்னைக்கு டேட் செப்டம்பர் 7. ஓகே, ஸோ EX1.py. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம இன்டர்மீடியட் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங். ஓகே, நீங்க இன்டர்மீடியட் டாபிக் தெரிஞ்சிருக்கணும்னாலே நீங்க வந்து பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பனாதான் இது புரியும். இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இப்போ இன்டர்மீடியட் டாபிக் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கே நீங்க 10 டாபிக் கிட்ட நீங்க பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப சின்ன சின்ன டாபிக்காக தான் இருக்கும் இன்டர்மீடியட். சரி, எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்னா என்ன சார் அப்படின்னா ஹேண்டிலிங் தி எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்டிலிங் தி எரர்ஸ். அது என்ன சார் ஹேண்டிலிங் தி எரர்ஸ்? புரியலையே. அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கிறது ஹேண்டிலிங் தி எரர்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப என்னோட ஸ்கிரீன் பாருங்களேன், நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்டிலிங் தி எரர்ஸ். ஓகே, அது என்ன சார் ஹேண்டிலிங் தி எரர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் 10 போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ பிரிண்ட்ல நல்லா கவனிங்க கைஸ், நான் பிரிண்ட்ல வந்து எக்ஸ்ன்னு போட்டேங்கன்னா அது கரெக்டாக நான் போட்டிருக்கேன். அப்போ என்னோட கரெக்டான ஆன்சர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும், கரெக்டா 10ன்ட்டு. சப்போஸ் இங்க நான் ஏதாவது நான் X1 அப்படின்னு நான் மாத்தி போட்டேன்னா இட் ஷோவிங் நேம் எரர். இந்த நேம் எரர்ங்கிறது கம்ப்யூட்டராலே டிஸ்பிளே பண்ணக்கூடிய எரர், கரெக்டா? கம்ப்யூட்டராவே டிஸ்பிளே பண்றது இந்த எரரை, கரெக்டா கைஸ்? ஓகே, ஸோ அப்ப இந்த மாட்ட எரர்ஸை வந்து நான் ஹேண்டில் பண்ண போறேன். ஓகே, அது என்ன கம்ப்யூட்டர் அந்த எரரை சொல்றது? நான் சொல்ற எரர் தான் அங்க வரணும். ஏன்னா இதை போய் நான் ப்ராஜெக்ட்ல போய் இப்படி பண்ண முடியுமா? ப்ராஜெக்ட்ல இப்படி எரர் விட்டா நேம் எரரு இந்த எரர்னா நல்லாவா இருக்கும்? அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு எரரை சொல்றீங்க, அதுதான் டிஸ்பிளே ஆகணும், இந்த எரர் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்ப அந்த எரரை வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதுக்காக நீங்க படிக்க போற டாபிக் தான் இந்த எரர் ஹேண்ட்லிங் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லலாம். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, குட். அதே மாட்டோம் இது இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க கிடையாது. டீபக்கிங் ஒரு சூப்பரா ஒரு டாபிக் இது. அதாவது சாரி, இந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த டாபிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா எங்க இடத்துல எரர் வருதுங்கிறத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அது என்ன எரர்ங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா கைஸ்? ஃபர்ஸ்ட் எங்க எரர் வருது, சப்போஸ் அது எரர் கண்டுபிடிச்சிடலாம், அது என்ன எரர்னு கண்டுபிடிக்கணும்ல, எங்க எரர் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அது என்ன எரர்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கும் இதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ அதை அந்த மாட்டம்லாம் நம்ம வந்து இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு டிஸ்கஷன். ஸோ அதில் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் ஒன்று என்னன்னா ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸப்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபைனலி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த ட்ரை பிளாக்னா என்னன்னா டு எக்ஸிக்யூட், ஓகே, டு எக்ஸிக்யூட் எ கோட், எக்ஸிக்யூட் ஆக்சுவல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் கோடு. ஓகே, ஸோ இதை கவனிங்க, அப்புறம் நான் டைம் தரேன், அப்புறம் நீங்க எழுதுங்க. புரியுதா? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப லென்த்தியா எடுக்கலாம்னு வந்திருந்தேன், பாதி பேர் அழகானா. சரி, ஓகே, ஸோ பார்ப்போம். சரி, நீங்க அசைன்மெண்ட்லாம் பண்ணிருப்பீங்க, அப்பனா தான் எனக்கு அது அடுத்து போறப்போ உங்களுக்கு நிறைய டீச் பண்ணா புரியும் நான் நினைச்சேன். யாரும் பண்ண மாட்டேன்னு தெரியல. சரி, ஓகே கைஸ், ஸோ பாப்பா என்னால் எடுக்கிற வரைக்கும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸப்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது ட்ரைங்கிறது என்னது, டு எக்ஸிக்யூட் ஆக்சுவல் கோட். ஓகேவா? எக்ஸப்ட்ங்கிறது என்னன்னா
Okay, try block throw an any error. This except block will handle that particular error, handle and displaying that error அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது நோட் பண்ணுங்க, இது நோட் பண்ணுங்க guys. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஃபைனலினா ஆல்வேஸ் ரன்னிங், இது அப்படியே நோட் பண்ணுங்க. இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது தெரியும் புரியும் என்னன்ட்டு. இதுதான் அந்த சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, இது நோட் பண்ணுங்க. அப்ப ட்ரை பிளாக்ங்கிறது டு எக்ஸிக்யூட் ஏ ஆக்சுவல் கோட். எக்ஸப்ட்ங்கிறது அந்த ட்ரை பிளாக் வந்து ஏதாவது எரரை த்ரோ பண்ணுச்சுன்னா இந்த எக்ஸப்ட் பிளாக் வந்து அந்த எரரை ஹேண்டில் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். ஃபைனலிங்கிறது ஆல்வேஸ் ரன்னிங், அதாவது ட்ரை பிளாக் ரன் ஆனாலும் ரன் ஆகும், எக்ஸப்ட் பிளாக் ரன் ஆனாலும் ரன் ஆகும். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நான் அடுத்து போறேன். நோட் பண்ணியாச்சா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை கோடிங் எப்படி சார் பண்றது, அதை தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். ஸோ கோடிங்கில் வந்து எப்படி இதை போடுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை கோலன் கிளிக் என்டர். வெறும் நீங்க ட்ரையை மட்டும் போட்டுலாம் உங்களால் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம் அதே கூட நான் போடுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? பிரிண்ட்ல எக்ஸ். ஓகே, இப்போ கரெக்டாக போட்டிருக்கேன். எக்ஸப்ட் பிளாக்கும் கூட சேர்ந்துட்டு நீங்க போட்டே ஆகணும். ஓகே, ஃபைனலி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரை அண்ட் எக்ஸப்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸப்ட் கோலன் கிளிக் என்டர். இதுல அந்த எரரை யூஸ் பண்ண போறேன். அதாவது திஸ் இஸ் மை ஓன் எரர் அப்படின்னு நானே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். புரியுதா? ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது? 10ன்னு வருது. ஏன்? ஏன்னா இந்த ஆக்சுவல் கோட்ல ஆன்சர் கரெக்டா இருக்கு, நான் கரெக்டா கோட் போட்டிருக்கேன், அதனால கரெக்டா எடுக்குது. சப்போஸ் இதெல்லாம் x1 போடுறேன், இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் x1 போட்டுனா இது வந்து எரரை த்ரோ பண்ணும். அது என்ன எரர்னு உங்களுக்கு தெரியும், நேம் எரர். ஆனா நான் ரன் பண்றப்ப அந்த எக்ஸல் பிளாக் வந்து என்ன பண்ணும், ட்ரை பிளாக்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். டே அவன் எரரை த்ரோ பண்றானா, அவன் த்ரோ பண்ணானா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கோண்டான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது? திஸ் இஸ் மை ஓன் எரர்னு வருதா? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதுதான் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங், அந்த எரரை ஹேண்டில் பண்ணிருக்கு. ஓகே சரி சார். அடுத்து ஃபைனல் என்ன சார் அப்படின்னா, ஃபைனலிங்கிறது சும்மா ஒரு ரன்னிங் பர்பஸ்க்காக சும்மா ஆல்வேஸ் ரன்னிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ட்ரை பிளாக் கரெக்டா ரன் ஆனாலும் ரன் ஆகும், கூட சேர்ந்துக்கிட்டு எக்ஸப்ட் பிளாக் ரன் ஆனாலும் கூட சேர்ந்துக்கிட்டு இது ரன் ஆகும். உங்க பாருங்களேன், இப்போ எக்ஸப்ட் தானே ரன் ஆகணும், கூட சேர்ந்துட்டு ஆல்வேஸ் ரன்னிங் ரன் ஆகுதா? புரியுதா? அதே மாட்டேன், இப்போ எக்ஸ் எடுத்து விட்டேன், வெறும் நார்மலா கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கேன், ட்ரை பிளாக் ரன் ஆகுது, கூட சேர்ந்து ரன் ஆகுதா? இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங். நோட் பண்ணிக்கோங்க. இது நான் ப்ராஜெக்ட்ல எங்க யூஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகேவா? இதுதான் பேசிக். நோட் பண்ணிக்கோங்க. அந்த இது தெரிஞ்சா போதும். மெயினா இப்பதான் 9 to 10 ஒரு பேட்ச் எடுத்தேன் கைஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு 10 to அந்த வைக்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு முடிச்சு இப்போ அடுத்த ஒரு பேட்ச், அப்புறம் லஞ்சு, திரும்ப அடுத்த ஒரு கிளாஸ்.
நோட் பண்ணா சொல்லுங்க guys. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, சரி சார் இது ஓகே எனக்கு புரியுது, எரரை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது புரியுது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சின்டாக்ஸ் எரர் விட்டீங்கன்னா இது சப்போர்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா சின்டாக்ஸ் எரர்ங்கிறது ஆக்சுவலா அது ஒரு எரர் கிடையாது, அது ஒரு மிஸ்டேக்னு வச்சுக்கோங்க. அப்படி அது வந்து ஒரு சின்டாக்ஸ்னா என்ன, ஒரு கோடை நீ கரெக்டா நீ போடணும். கரெக்டா கைஸ்? இப்ப சம்பந்தம் இல்லாம நீ வந்து ஏதாவது ஒரு இஷ்டத்துக்கு நீ போட்ட அப்படின்னா ஆக்சுவலா இதுவே சின்டாக்ஸ் எரர் கிடையாது. சின்டாக்ஸ் எரர் எப்படி போடுவாங்கன்னா, இருங்க இப்படி நான் போட்டு பாக்குறேன். பாத்தீங்களா, இப்ப இத்தனை ஈக்குவல் டு போட்டிருக்கேன், இப்படி ஒரு சின்டாக்ஸே கிடையாது. ஓகே, நீங்க சின்டாக்ஸ் கேட்டா தான் நீங்க கோடு போடுவேன். இப்ப வேரியபிள்னா என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, அதுதான் இது. நான் மத்த 4 ஈக்குவல் டு போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப அது சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்ங்கிறது வந்து இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல சப்போர்ட் ஆகாது. பாத்தீங்களா, அதனால தான் இந்த சின்டாக்ஸ் எரர்னே வருது பாருங்க. ஓகே, அதனால தான் இது சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த இன்டர்வியூல எல்லாம் போனீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் மட்டும் விடக்கூடாது, ஏன்னா நீ கோடிங் போட்ட ஃபார்மேட்டே தப்பு, அப்படி என்ன லட்சத்தை நீ படிச்ச அப்படின்னு கேட்பான். புரியுதா கைஸ்? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பொறுமை. ஓகே, மற்ற எரர்னா பிரச்சனை கிடையாது, சின்டாக்ஸ் எரர் மட்டும் நீங்க விடக்கூடாது. புரியுதா? ஏன்னா அது வந்து இதுலயே சப்போர்ட் ஆகாது, அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன் டெல் மீ கைஸ். புரியுதுல சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னு? ஓகே குட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்த டாபிக், இதுலயே வந்து அடுத்த இது என்னன்னா ஹேண்டிலிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்டிலிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ். அது என்ன சார் ஹேண்டிலிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ்னா புரியலையே. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து நீங்க மோஸ்ட் ப்ராபப்லி யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது நீங்க யூஸ் பண்ணலாம். இதை என்னன்னா, இப்போ என்னென்ன எரர்லாம் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சும்மா இப்போதைக்கு நான் ட்ரைல போடுறேன். ட்ரை வந்து இங்க எனக்கு லாஜிக்கை நீங்க போடுங்க. அதாவது ஏஜ் வாங்கிக்கோங்க. ஏஜ் வந்து இன்புட்ல என்டர் யுவர் ஏஜ். ஓகேவா? அப்புறம் இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல யூ கேன் vote. ஓகே, எல்ஸ்ல யூ cannot vote. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இது வந்து நான் ஆக்சுவல் கோட். அடுத்து எக்ஸப்ட். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட்ல சப்போஸ் வர எரரு, ஓகே, வர எரரு என்னென்ன எரர்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? நேம் எரரா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஹே திஸ் இஸ் நேம் எரர். ஓகே, இதே வர எரரு, ஓகே, டைப் எரரா இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல ஹே திஸ் இஸ் டைப் எரர். தெரியுதா? இது வர எரர் என்ன எரர் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், சும்மா விட்டாலே அது டிஸ்பிளே ஆக போகுது, ப்ராஜெக்ட்ல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, எக்ஸப்ட் வேற என்ன கைஸ் எரர் இருக்கு? வேல்யூ எரரா? இதை மட்டும் ஏதாவது சும்மா நீங்க ஒரு பிராக்டிஸ் பர்பஸ்க்கு தான். ஹே திஸ் இஸ் வேல்யூ எரர். ஓகே, இப்போ எந்த எரர் இல்லாம இருந்தா நார்மலா எக்ஸப்ட் போட்டுக்க. ஓகே, பிரிண்ட்ல ஹே திஸ் இஸ் ஓன் எரர். புரியுதா கைஸ்? அப்ப நீ வர எரர் என்ன எரர்ங்கிறத அந்த பர்டிகுலர் தான் எடுக்கும். இப்போ வர எரர் நேம் எரரா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, வர எரர் டைப் எரரா இருந்துச்சுன்னா இது ரன் ஆகும், வேல்யூ எரர்னா இது ரன் ஆகும். புரியுதா? இப்ப பாருங்களேன், இப்ப நான் ரன் பண்றேன், என்ன கேக்குது? என்டர் யுவர் ஏஜ் கேக்குது. அது ஏஜ்னா அந்த இடத்துல நான் நம்பரை தான் கொடுக்கணும். அந்த இடத்துல நான் போய் 10ன்னு நான் வேர்டை கொடுத்து என்டர் அமுக்குறேன்னா ஹே திஸ் இஸ் வேல்யூ எரர் காட்டுதா? ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ தப்பு, அதனால வேல்யூ எரர் காட்டுது. ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல நான் ஏஜ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது உங்களுக்கே தெரியும் என்ன எரர் வரும்ட்டு. ஓகே, இப்போ ரன் பண்றேன், அதே மட்டும் 12ன்னு கொடுத்து என்டர் அமுக்குறேன், ஹே திஸ் இஸ் நேம் எரர். புரியுதா? அப்ப எந்த இது மட்டும் நீங்க ஒரு 10 எரர் இருக்குன்னா 10 எரரையும் போட்டீங்கன்னா நீங்க கொடுத்திருக்க அந்த ப்ரோக்ராமிங் வந்து என்ன டைப் ஆஃப் எரர்ங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, அப்ப இதுக்கு பேர் தான் ஹேண்டிலிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்து சும்மா ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஏதாவது ஒரு எரர் டீபக்கிங் பண்றப்ப தான் யூஸ் பண்ணுவீங்க, அதனால ரேரா யூஸ் பண்ண மாட்டீங்க பெருசா.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? என்ன ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகேப்பா. கைஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, நீங்க பண்ணி பார்க்காதீங்க இப்ப. ஓகே, நோட்ல எழுதுறதுக்கு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குப்பா. ஓகே, ஆர்வக்கலால இப்ப எதுவும் பண்ணி பார்க்காதீங்க. நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பண்றப்ப உங்களுக்கு நீங்களாவே கோட் எழுதுவீங்க. ஓகே, அது மகப் ஆயிரும். நீங்க ஒரு படிச்சதுக்கு சமம் அது. அதுதான் என்னோட நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அழகா நோட்ஸும் இருக்கும் உங்ககிட்ட, அதை பார்த்து பார்த்து நீங்க பண்றப்ப நான் டீச் பண்ணதுக்கும் அதுக்கும் புரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க போய் படிக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் கான்செப்டை சும்மா சும்மா யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். தேவைங்க அடிப்படையில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், பட் சும்மா சும்மா, அதாவது ஒரு இந்த இடத்துல நீட் இருக்கு அப்படின்னா தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஏன் இந்த இடத்துல எனக்கு நீட் இருக்கு? ஏன்னா நீ எங்கனையாவது நீ யூசர் கிட்ட நீ நம்பரை மட்டும் தான் டைப் பண்ணி நீ கொடுத்துருக்கியா? அப்ப அவன் எந்த விஷயத்துல டைப் பண்ணலாம்ல, அப்ப அந்த இடத்துல நீங்க எரரா சொல்லலாம். ஓகேவா? ஹே ப்ளீஸ் டைப் நம்பர் ஒன்லின்னு எக்ஸப்ட் நீ சொல்லலாம். புரியுதா? ஸோ அப்ப இந்த நீட் இருக்கிறப்ப தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, நான் போலாம். ஓகே குட். ஸோ நல்லா கவனிங்க. எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? காவியா, பிரீத்தி எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இதுல அடுத்த சப்ஜெக்டிங் லாஸ்ட் டாபிக் ரைஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் அண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, அது என்ன சார் ரைஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது இது வந்து அந்த கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றது. அதாவது கண்டிஷன்ஸ்னா இஃப் கண்டிஷன்ஸ் இதுல யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நீங்க, அதாவது இதெல்லாம் ஆப்ஷனல் தான், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு கம்ப்யூட்டர் டிஸ்ப்ளே பண்ற மாட்ட எரர் வேணும், ஆனா அதுல நான் சொல்றதா இருக்கணும். புரியுதா? ஓகே, புரியல சார். அதாவது கம்ப்யூட்டர் எப்படி டிஸ்ப்ளே பண்ண எரரை, இந்த நேம் எரர் அந்த மாதிரி ஒரு ஃபார்மட் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, இந்த இங்க கூட பாத்தீங்கல்ல, இந்த இங்க பாருங்க, இந்த எரர் பாத்தீங்கல்ல மேல, இந்த கம்ப்யூட்டரா டிஸ்ப்ளே பண்ணிருக்கா அந்த நேம் எரரு அப்படி இப்படி சொல்லிட்டு, இந்த பாத்தீங்களா கம்ப்யூட்டரா டிஸ்ப்ளே பண்ணிருக்கா. இதே மட்டும் தான் எனக்கு வேணும், ஆனா அதுக்குள்ள நான் சொல்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரைஸ் அண்ட் எக்ஸெப்ஷன். அப்படின்னா ஒரு எரர் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும், அதான் அது வந்து கண்டிஷனுக்குள்ள தான் டிஸ்ப்ளே ஆகணும். அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் x ஈக்குவல் டு -1 நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இஃப் x வந்து ஓகே லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா இதுக்குள்ள ஒரு ரைஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். இப்படி ரைஸ்ங்கிற அந்த கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப டெஃப்ங்கிற ஒரு கீவேர்டு, இஃப்ங்கிற ஒரு கீவேர்டு, எல்ஸ்ங்கிற ஒரு கீவேர்டு, அந்த வரிசையில ரைஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு. ரைஸ் எக்ஸெப்ஷன், இ கேபிட்டல். ஓகே, ரைஸ் எக்ஸெப்ஷன், அதுக்குள்ள நான் சாரி ப்ளீஸ் டைப் மோர் தென் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ என்னோட வேல்யூ நான் -1, அப்ப 0க்கு கம்மி தானே, அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். லெஸ் தென் 0வோட எக்ஸ் லெஸ் தென் தானே, அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ரைஸ் எக்ஸெப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். புரியுதா கைஸ்? ஸோ இங்க பாருங்களேன், இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன மாட்ட எரர் வருது, எப்படி அதே மாட்ட எரர் வருதா? ஆனா நான் கொடுத்துருக்க எரர் வருது பாருங்க, சாரி ப்ளீஸ் டைப் மோர் தென் 0 வருதா? எஸ் ஆர் எவ்ரிஒன். புரியுதா புரியலையா? புரியுதா கைஸ்? ஓகே, ஆனா இது வந்து இந்த கண்டிஷன்ஸ்குள்ள தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ரேரா யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க ரைஸ் எக்ஸெப்ஷனா என்ன அப்படின்ட்டு. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எக்ஸெப்ஷனா என்ன நோட் பண்ணிக்கோங்க. சோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஓவர். இன்னைக்கு இப்போ நீங்க வீட்டுக்கு போறப்ப இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒரு கோட் எப்படி போடுறது, ஒரு கம்பெனில எப்படி கோடிங் போடுவாங்கங்கறத, ஒரு டெவலப்பரோட மைண்ட் திங்க் எப்படி இருக்கும், இப்போ நீங்களும் ஒரு டெவலப்பர் ஆயிட்டீங்க, எப்படி நீங்களாம் யோசிப்பீங்கிறத இப்போ நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேவா? அப்படியே ஒரு ஒர்க் பண்ண ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டாபிக் எல்லாம் முடிப்போம்.
சார் சொல்லுங்கப்பா. சார் இப்போ சாரி ப்ளீஸ் டைப் எரர் தான் 0. இப்போ இந்த எரர் தெரிய போய் தான் நம்ம இந்த இப்படிலாம் எரர் வரும் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன்லாம் கொடுப்போம். பட் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணாத எரர், அதான் நான் எப்படி எக்ஸெப்ஷன் த்ரூவா தெரிஞ்சுப்பேன்? இல்லப்பா, ஃபேஸ் பண்ணாத எரரா? சார் இப்போ இன்டென்டேஷன் எரர், நேம் எரர், டைப் எரர் வேலை, இந்த வேலையெல்லாம் தெரியும். பட் வேற ஏதோ நான் கோட்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் தெரியல. பட் அதை எப்படி நான் அப்படி வராதே. நீங்க தான் எல்லா எரரையுமே அதை போட்டுருவீங்களே. அதுக்கு தான் நான் சொன்னேன், இருக்கிற எல்லா எரரையுமே போடணும். மிச்சமே முஞ்சி போனா ஒரு 10 எரர் 11 எரர் தான் இருக்கு. ஓகே புரியுதா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க இப்ப ஏதாவது எரர் நீங்க நிறைய கூகுள் பண்ணீங்கன்னா என்னென்ன எரர்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அது எல்லாத்தையுமே நீங்க போடணும். அப்பதானே உங்களுக்கு தெரியும் எதுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுதுன்ட்டு. அதுதான் நான் சொன்னேன், இது ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றது அப்படின்ட்டு. கண்டுபிடிக்கலாம் எரர் எங்க வருதுன்ட்டு. புரியுதாமா? அது வராதுல்ல, அது எப்படி அதுவா வரும்? சம்மந்தம் இல்லாம எரர் அப்படி வராது. எல்லா எரரும் அது இன்க்ளூட் ஆயிரும். புரிஞ்சா? ஓகே. அப்படிதான் நீங்க போட முடியும். நான் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு 4 எரர் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஓகே, இன்னும் நிறைய எரர்ஸ் இருக்கு. இன்டென்டேஷன் எரர் இருக்கு, நீங்க சொல்ல மாட்டோம். நேம் எரர், வேல்யூ எரர், டைப் எரர், வேற என்ன எரர் இருக்கு? கீ எரர்னு ஒரு கீ எரர் இருக்கு. அப்புறம் அதே மட்டும் வேற என்ன எரர் இருக்கு? மிஞ்சி போனா ஒரு 10 தான் வரும். ஓகே, எரர்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ளதான் உங்க கோடே எடுக்கும். நீ என்ன தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான் எடுக்கும். அதுக்குள்ளதான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுல? ஓகேப்பா. ஏன்னா ப்ரோக்ராமிங்கிறது அவங்களா டெவலப் பண்ணி கொடுத்துட்டானே, இதுதான் கோடு, இப்படிதான் நீ போடணும், இப்படிதான் எரர் வரும்னு கொடுத்துட்டானே. ஓகே, அது மீறி எப்படி எரர் வரும்? கரெக்ட் தானே? ஸோ அதுதான் கான்செப்ட். அது நீங்க எல்லாமே போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்குள்ள கரெக்டா வந்துடும். ஓகேவா? வேற கைஸ்? ஓகே, இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சொன்ன மாட்டமும் பண்ணலாம். அதாவது என்னன்னா, எப்படி பண்ணலாம்னா, ஒரே நிமிஷம். இது நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஒரே நிமிஷம். இம்போர்ட் ஆர்இ அப்படின்னு சொல்லுவோம். சாரி எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எரர் வருதுங்கிறதையும் நம்மளால கொண்டு வரலாம். எப்படின்னா, பிரிண்ட்ல ஒரே நிமிஷம், பிரிண்ட்ல இப்படி கொண்டு வரலாம். என்ன எரர்மா இது வந்து, சப்போஸ் நீங்க சொல்ற மாட்டோம் எந்த எரருமே இல்லைனாலும் அது டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு எரரை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காட் இட். ஓகே, நான் இதை கோடில் நான் போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. எப்படின்னா, அது இதுல யூஸ் பண்ண முடியாது, ட்ரைல தான் போட முடியும். ட்ரைல வந்து இப்போ நான் போறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் x ஈக்குவல் டு 10 பிரிண்ட் எக்ஸ் எக்ஸப்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியும் போடலாம். இதுல போட்டு பிரிண்ட்ல எப்ஸ்ட்ரிங்ல திஸ் எரர் இஸ் ஈன் போடுவாங்களா இல்ல எக்ஸெப்ஷன் போடுவாங்களா? எக்ஸெப்ஷன். ஒரே நிமிஷம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க நான் மாத்தி கொடுக்குறேன். எக்ஸெப்ஷன் இல்ல, இந்த இடத்துல ஒன்னே ஒன்று வரும். எக்ஸெப்ஷன் டாட் ஈன்னு ஏதோ சம்திங் ஈன்னு முடியுமே. ஒரே நிமிஷம். இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஞாபகம் இருக்கு. அது என்ன எரர்ங்கிறது டிஃபால்ட்டா அதுவே சொல்லும். இருங்க ஒரே நிமிஷம். டக்குன்னு நீங்க கேட்டவங்க ஞாபகம் வருது. இப்பதான் போட்டு பார்ப்போம் சாட் ஜிபிடில. எக்ஸெப்ஷன் சி பாத்தீங்களா? இதுதான் கரெக்ட். ஓகே, இது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. பாத்தீங்களா சாட் ஜிபிடி எவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு. இதுல நான் இதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் சொன்னேன், எக்ஸெப்ஷன் அஸ் இ. ஓகே, கரெக்ட். நான் டைரக்டா அதை போட்டேன். ஏன்னா எக்ஸெப்ஷன் டைரக்டா போட முடியாது. அதை வந்து ஈங்கிற அந்த அஸ்ங்கிற கீவேர்டுங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸெப்ஷனா ஈயா கன்வெர்ட் ஆகும். அடுத்த டாபிக்ல அது வரும். அஸ்ங்கிறத யூஸ் பண்ணி நான் சொல்லி தருவேன். அப்ப இந்த எக்ஸெப்ஷன் வந்து நான் ஈயா கன்சிடர் பண்றேன். ஈங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணி, ஈன் கூட இல்ல, நான் பிரீத்தின்னு கூட நான் போடலாம். பிரீத்தியா நான் கன்சிடர் பண்ணேன். அப்ப இந்த பிரீத்தியா தான் அப்படி உள்ள போடணும். அப்படி என்னன்னா, வர இது என்ன எக்ஸெப்ஷன்ங்கிறத சொல்லும். ஓகே, புரியுதா? திஸ் எரர் இஸ் நேம் x1 is not defined சொல்லுதா? இப்படிதான் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதாமா? நீ என்ன எரர்னால விட்டாலும் அதை வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதாமா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். சார் அப்போ நேம் எரர் டைப் இன்டென்டேஷன் எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். இது ஷார்ட்கட். அதுக்கு பதிலா நீங்க இப்படியும் கொடுக்கலாம். ஓகே சார். யா, நோ
நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ப்ராஜெக்ட்ல நான் கொடுத்துருக்கேன் எனக்கு, நான் அதனால தான் நல்ல வேலை யோசிச்சேன் நீங்க சொல்லவுமே இது எங்கேயோ கொடுத்த மாட்டாருக்கே அப்படின்ட்டு. எங்க எப்போ ஒர்க் பண்ணலாம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல எது இந்த மாதிரி நான் போட்டது கிடையாது. ஏன்னா அது வேற இந்த ட்ரைஎக்ஸம் கான்செப்டே நான் யூஸ் பண்ணல, அது சும்மா ஒரு பேசிக்கா நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க இதை போட்டு பாக்குறீங்களா, உங்க லேப்டாப்ல வேணா போட்டு பாக்குறீங்களா? எஸ் சார். ஓகே, இதை போட்டு பாருங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தண்ணி கூட குடிச்சிட்டு வந்துடுறேன், நான் அடுத்த வரிசையா கிளாஸ் எடுக்கணும். கைஸ் இது உங்க லேப்டாப்ல போட்டு பாருங்க கைஸ். சதீஷ், காவ்யா, பிரீத்தி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மல்டிபிள் எரர்ஸையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
சார் டன் சார். என்ன கைஸ் அவுட்புட் வருதா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் போலாமா? காவியா, பிரீத்தி. எஸ்ண்ணா. ஓகே பக்கோடி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைல் ஹேண்டிலிங். நோட் பண்ணிக்கோங்க அடுத்த டாபிக் ஃபைல் ஹேண்டிலிங். கைஸ் இது நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ஆர்டரா நான் டீச் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்களும் படிக்கணும். நான் எந்த ஆர்டர்ல டீச் பண்றேன், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே இப்போ பாருங்களேன், இப்போ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சனால தான் இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு புரியும். இது எதுக்கு நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும். அடுத்தடுத்து பாருங்க. ஓகே, ஃபைல் ஹேண்டிலிங் இட்ஸ் a மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன சார் அப்படின்னா இது ரெண்டு விதமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் பேசிக்கா நான் டீச் பண்றேன். இன்னொரு செஷன்ல வந்து அடுத்து நான் டீச் பண்றேன். அடுத்து அதாவது இந்த பாண்டாஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கம்பெனில இருந்து ஒரு டேட்டா எப்படி பண்ணுவாங்க அடுத்து நான் சொல்றேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு நார்மல், அதாவது ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்கு. நோட் பேட்ல ஏதாவது ஒரு வேர்டை நீங்க வந்து கொடுக்கறது, அதுல இருக்கிறத நீங்க ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமிங்ல டிஸ்ப்ளே பண்றது. புரியுதா கைஸ்? அந்த மாட்டம் தான் இப்போ நான் டீச் பண்ண போறேன். புரியுதா? அப்ப ஃபைல் ஹேண்டிலிங்ல என்னன்னா ஹேண்டிலிங் தி மல்டிபிள் ஃபைல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்டிலிங் தி மல்டிபிள் ஃபைல்ஸ். ஹேண்டிலிங் தி மல்டிபிள் ஃபைல்ஸ் அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸுங்கோமே நீங்க HTML ஃபைலு அந்த ஃபைல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பிராக்கெட்ல நோட் பேட் ஃபைலு, அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லுவாங்கல்ல, டெக்ஸ்ட் ஃபைலு, PDF ஃபைலு, வேர்ட் ஃபைலு அப்படின்னு சும்மா ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இதுல எக்ஸல் வரும், CSV வரும், அதையும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் தனி கான்செப்ட் நான் சொல்லி தரேன். ஏன்னா கம்பெனில அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு தேவையின் அடிப்படையில் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இது தெரிஞ்சாதான் அது புரியும். ஓகே, அப்ப ஃபைல் ஹேண்டிலிங்னா என்ன சார்? ஓகே, அப்ப ஃபைல் ஹேண்டிலிங் தி மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுல நீங்க என்னென்ன மெத்தட்ல நீங்க படிக்கணும்னா CRUD மெத்தட்ல நீங்க படிக்கணும். CRUD அப்படின்னு சொல்லுவாங்க. C னா கிரியேட் எ ஃபைல் அப்படின்னு அர்த்தம், கிரியேட் எ ஃபைல். ஓகே, CRUD. R னா ரீட் எ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட் எ ஃபைல். ஓகே, U னா அப்டேட் எ ஃபைல். எழுதுங்க அப்படி நோட் பண்ணுங்க गाइस. அப்புறம் D னா delete எ ஃபைல், delete எ ஃபைல். ஸோ இந்த 4 ஆர்டர்ல தான் நீங்க ஃபைலே யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், பேசிக். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. CRUD ஃபார்மேட், கிரியேட் அ ஃபைல், ரீட் அ ஃபைல், அப்டேட் அ ஃபைல், delete அ ஃபைல். இது 4 தான் முக்கியமே. முக்கியம் கிடையாது, இதுதான் இருக்கே, அவ்வளவுதான். இதுக்கு மேல அது கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இங்கே கவனிங்களேன் கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படிங்கிற, ஏன்னா இப்போ எங்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. அப்போ எப்படி சார் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ஷார்ட்கட் F வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம், குமார், ராஜா, வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, பட் Fங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் நேம், ஃபைலுக்கு ஷார்ட் ஃபார்ம் F. ஓகே, ஓப்பன்ங்கிற இந்த மெத்தடை நீங்க போடணும். அதாவது இது ஃபைல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இது நம்ம ஜென்ரலா ஓப்பன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனலா இது ஃபைலுக்குள்ள யூஸ் பண்ண, ஃபைல் ஹேண்ட்லிங்ல வர ஒரு கான்செப்ட். அதனால இது ஃபைல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓப்பனுக்குள்ள எந்த ஃபைலை நீ ஓபன் பண்ண கிரியேட் பண்ண போற? இப்போ நான் வந்து சும்மா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன், இல்ல பிடிஎஃப்னா டாட் பிடிஎஃப் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க போடணும். இப்படி கமா போட்டு நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமா போட்டு சிங்கிள் குவாட்ஸ்ல இல்லையோ டபுள் குவாட்ஸ்ல எக்ஸ்ங்கிற இந்த ஐகானை நீங்க கொடுக்கணும்.
ஏன்னா இந்த எக்ஸோட மீனிங் என்ன? எக்ஸோட மீனிங் வந்து டு கிரியேட் அ நியூ ஃபைல் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. டு கிரியேட் எ நியூ ஃபைல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? அப்ப இப்ப நான் வந்து பிரிண்ட்ல வந்து நீங்க போட்டுக்கோங்க டி தான் டீபக்கிங். ஏன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஃபைல் has been created successfully. அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த பிரிண்ட் ரன் ஆகும். அந்த ஃபைல் எங்க கிரியேட் ஆகும்? உங்களோட இந்த செப்டம்பர் 7 ஃபோல்டருக்குள்ள கிரியேட் ஆகும். பாருங்களேன் கைஸ், கவுனிங்க, லெஃப்ட் சைடுல உத்து பாருங்க. ரன் பண்ணிட்டேன், ஃபைல் ஹாஸ் கிரியேட்டட் வந்திருக்கா? ஹாஸ் பீன் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. லெஃப்ட் சைடு அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ், கிரியேட் ஆயிருக்கா இல்லையா? எஸ்ண்ணா. ஓகே குட். சரி, இப்போ இது அப்படியே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்களேன். இந்த இடத்துல நான் எக்ஸெப்ஷன் கான்செப்டை நான் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி? திரும்பவும் நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர் வருதா? இப்போ நீங்க புதுசா ஒரு எரர் பாக்குறீங்க, ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர். ஓகே, ஏன்? ஏன்னா ஆல்ரெடி நீ தான் கிரியேட் பண்ணிட்டடா. அப்ப திருப்பி நீ அதே எரரை போட்ட, அதே இதை வந்துச்சுன்னா அப்ப நீ என்ன யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல? ஓகே, ட்ரை எக்ஸெப்ட் யூஸ் பண்ணணும். எப்படி? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? எங்க என்ன யூஸ் பண்ணணும்னு? சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து சேம் ஃபைலே கிரியேட் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸெப்ட்ங்கிறது வேற ஒண்ணு இல்ல கைஸ். இந்த இடத்துல ஒரு HTML பேஜ் கூட உங்களால டிஸ்ப்ளே பண்ண முடியும். புரியுதா? ஆனா இதுல பண்ண முடியாது, ஃப்ரேம் ஒர்க்ல தான் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நீங்க ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம் போன டைமே உங்களால காசு எடுக்கலாம். ஓகே, சப்போஸ் காசு இல்லைனாலும் உங்களால பேலன்ஸ் செக் பண்ணலாம். கரெக்டா? ஆனா சப்போஸ் சம்டைம்ஸ் போனீங்கன்னா ஸ்டில் ஏதோ பேங்க் இஸ் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் விசிட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு மெசேஜ் வரும், பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் அந்த மாட்டம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அந்த மாட்டம் ஒரு எரர் மெசேஜை டிஃபால்ட்டா ஷோ பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க எக்ஸெப்ட்குள்ளே நீங்க போடலாம். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த மாட்டம் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், அப்புறமேல் நீ வாடா அப்படிங்கிற மாட்டம் ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஜாங்கோல தான் சொல்லி தர முடியும். ஏன்னா ஒரு HTML பேஜை எப்படி இதுக்கு ஆப்ஷனலா டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்போ ஒரு எரர் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அந்த எரரை மறைச்சிட்டு ஒரு HTML பேஜ் உங்களுக்கு ரன் ஆகணும். அது எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஓகே, அதை சொல்லி தரேன். புரிஞ்சா? இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்? ஓகே, நீங்க அந்த எக்ஸெப்ஷன் இது போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, இல்லைன்னா ஆல்ரெடி ஃபைல் கிரியேட்டட், ஓகே அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு ரன் பண்றப்ப எக்ஸெப்ட் தான் ரன் ஆகும். பார்த்தீங்களா? இப்ப தெரியுதா எங்க எதுக்காக நம்ம படிச்சோன்னு? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். நிறைய இருக்கு, எடுத்து பார்த்துட்டு போலாம். எஸ்ண்ணா, ஃபினிஷ். போலாமா நெக்ஸ்ட்? எஸ் சார். சூப்பர் கைஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு அந்த எக்ஸுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ள நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகே, ஹாய் காய்ஸ், எல்லாம் ஏதோ ஒன்று, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி
ஓகே. ஸோ இப்போ ஏதோ ஒன்று நான் போட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிறத நான் ப்ரோக்ராமிங் மூலியமாக ரீட் பண்ணி அவுட்புட்டில் காட்ட போகிறேன். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல ஆறுங்கிற இந்த நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஏன் சார் ட்ரை எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்க? இப்படி சாம்பிளுங்கிற ஒரு ஃபைல் இருக்கணும். உன் விஷயத்துக்கு நீ சாம்பிள் 15 போட்டு ஏதாவது ஒன்று போட்டேன்னா அப்படி ஒரு ஃபைலே கிடையாது. கரெக்டாக தானே கைஸ்? பாருங்களேன், ரன் பண்ணுறேன், என்ன ஆன்சர் வருது? இந்த ஃபைல் இஸ் நாட் தேர்னு நீங்கள் மெசேஜில் போட்டு எக்ஸப்ட் வருது பாருங்க. அப்போ இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை எக்ஸப்ட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சரி சார், இப்போ நான் கரெக்டான ஃபைல் நேமை போட்டேன் சார், இந்த இடத்துல 6 போட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 6னா என்னது? டு ரீட் அ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரீட் அ ஃபைல் அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னா பிரிண்ட்டில் எஃப் டாட் ஓகே ரீடுங்கிற இந்த மெத்தடை போடணும். மெத்தட்னாலே ரவுண்ட் பிராக்கெட். ஆனால் அந்த எஃப்ல தான் உங்களை அந்த ஃபைலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆர் என்ன பண்ணும்? அதை ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அப்போ எஃப் டாட் ரீடுன்னா உங்களோட அவுட்புட்டில் அது ஜென்ரேட் ஆகும். ஓகே, இது தூக்கிடுங்க. இப்போ பாருங்க அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகுதா கீழே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு. ஓகே, விநாயகர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன். அப்போ ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுனா என்னன்னு புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. ஹலோ கைஸ், புரியுதா புரியலையா? எஸ்ண்ணா. ஓகே, இப்போ இதை வச்சு என்ன சார் பண்ண போறாங்க கம்பெனிலனா? இதில் நான் ஒரு டேட்டா வந்து ஒரு 1,00,000 டேட்டா நான் இதில் அனுப்பிச்சு விட்றேன் ஒவ்வொருத்தவங்க பேரா. இப்போ நான் சதீஷ் கமா பிரீத்தி கமா காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பேரா நான் அனுப்பிச்சு விட்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அப்போ இதை நான் ஃபுல்லாத்தையும் நான் ரீட் பண்ணி எடுத்து அது மூலியமாக நான் ப்ராசஸ் பண்ணலாம் ஏதாவது. ஓகேவா? ஸோ அப்போ நான் ரன் பண்ணுறப்போ உங்கள் எல்லா டேட்டாவும் இங்கே வந்துடும். புரியுதா கைஸ்? ஓகே, இதை நான் வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அப்படின்னா என்ன பண்ண போறியா? இதை நீ வந்து என்ன பண்ணு, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணு. எதில் நீ ஸ்டோர் பண்ணலான்னா இருங்க, ஒரு லாஜிக் எப்படி லாஜிக் போடுறேன் பாருங்க. கம்பெனியில் இப்படி தான் எழுதுவீங்க லாஜிக்கு. இப்போ ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதை வந்து லிஸ்ட் ஆஃப், இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நானே ட்ரை பண்ணதில்லை. லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு பிரிண்ட் ஒய்ன்னு போடுறேன். உங்கள் டேட்டா வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ லிஸ்ட் ஆஃப், அது எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் வேணும்னா 0ன்னு போடுறேன். அதில் ஓகே காட் இட். அப்போ நான் இது வேறு ஃபார்மேட்டில் போடுறேன். இருங்க, இது இப்படி போடக்கூடாது. இது ஒரு ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். இதை நான் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஓகே ஓகே காட் இட் காட் இட் காட் இட். ஓகே கைஸ், ஆமாம் இல்லை அந்த டாப்பிக்கை நான் டீச் பண்ணலையோ, சாரி கைஸ். இன்னொரு டாப்பிக் நான் டீச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரேன். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸாக நான் வந்துட்டேன். ஓகே கைஸ், இது என்ன, நான் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்குது. கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட இவ்வளோ டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை நான் எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா நான் தேடுற டேட்டா அதுக்குள்ளே இருக்காங்கிறத நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட். இதை முடிச்சுட்டு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் திருப்பிக்கு இதுக்கு வருவோம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு இந்த ரீட் கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரீடை நோட் பண்ணுங்க கைஸ். அதாவது என்கிட்ட இதை இப்படி இப்போ என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, மேலு ஃபீமேலு, எத்தனை மேல் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், எத்தனை ஃபீமேல் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து இந்த பர்டிகுலர் இப்போ சதீஷ்ங்கிற பேர் இருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். அதை நான் அடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. வரேன், அது இன்டர்மீடியட் டாபிக். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எக்ஸ்ன்னு போடணும். ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ஆர்ன்னு போடணும். அதை ரீட் மெத்தட் போட்டால் உங்கள் அவுட்புட்டில் வந்துடும். நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? எஸ்ண்ணா. ஓகே. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபைல்ல நான் ரீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? அப்புறம் அப்டேட் பண்ண போறேன். அடுத்து கிரெட்ல சி பார்த்தாச்சு, ஆர் பார்த்தாச்சு. அடுத்து அப்டேட்னா என்னன்னா ரெண்டு விதமா அப்டேட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஏன்னு இந்த இடத்துல போடுவாங்க. ஏன்னா அப்பன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, எஃப் டாட் ரைட் அப்படின்னு போட்டு இந்த ரைட்டுக்குள்ள அங்க நான் ஹாப்பி சதீஷ் பிரீத்தி காவியான் இருக்கா, இன்னொரு பேரை நான் ஆட் பண்ண போறேன். கமா போட்டு விக்னேஷன் போடுறேன். ஏன்னா அப்பதான் அந்த கமாவோட அங்க போய் அப்டேட் அப்பண்ட் ஆகும். புரியுதா? இங்க பாருங்க, இதுல 3 பேர் தான் இருக்கு. நான் 4ஆவதா ஒரு பேர் ஆட் பண்ண போறேன். ஏன்னா என்னது அப்பண்ட் டு ஆட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். படிச்சிருக்கீங்கல்ல? ரன் பண்றேன். இங்க போய் பாருங்க. இப்ப எப்படி விக்னேஷ் ஆடா இருக்கா, கமா விக்னேஷ் ஆடா இருக்கா? புரியுதா கைஸ்? இப்ப கமா கோகுல் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரன் பண்றேன். இங்க பாருங்க, கமா கோகுல் ஆடா இருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா? அப்ப நீங்க ஏன்னு போட்டீங்கன்னா அப்பண்ட் ஓகே டு எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்ல ஆட் ஆகும். அதுக்கு பதிலா நான் டபிள்யூன்னு போட்டேன்னா ஓவர் ரைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சும்மா வந்து வெறும் ஹாய் காய்ஸ்ன்னு மட்டும் போடுறேன். இருக்கு என்கிட்ட ஒரு 5 பேர் இருக்கு. ஆனா இப்ப ரன் பண்றேன், அது அப்படியே ஓவர் ரைட் ஆயிரும். பாருங்களேன், பாத்தீங்களா? ஹாய் கைஸ் ஓவர் ரைட் ஆயிடுச்சு. அப்ப ஏன்னா என்னது, நீ கொடுத்துருக்க டேட்டா அப்பண்ட் ஆகும். ஓகேவா? ஆனா டபிள்யூன்னு போட்டேன்னா இருக்கிற டேட்டா ஓவர் ரைட் ஆயிரும். இதுதான் அதோட டிஃபரன்ஸ். நோட் பண்ணுங்க. புரியுதுல கைஸ்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஏக்கும் டபிள்யூக்கும் என்ன மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. ஏனா அப்பண்ட் டு ஆட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட், அதாவது அந்த எண்ட்ல போய் ஆட் ஆகும். டபிள்யூனா ஓவர் ரைட் ஆயிரும் அப்படின்னு போட்டுக்கோங்க. எஃப் டாட் ரைட்னு மெத்தட போடணும் நீங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ்ண்ணா. ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, டிலீட் பண்றது. ஓகேவா? ஸோ டிலீட் பண்றது ஒன்றும் இல்லை, இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற இந்த இன்பில்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதை பற்றி ஒரு டாபிக் சொல்கிறேன், அடுத்து வரும். போட்டுட்டு எதை நீங்கள் delete பண்ணுமோ, ஓகே, அதாவது இப்போ நான் எதை delete பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ்
ஓஎஸ் டாட் ரிமூவ். அந்த ரிமூவில் எதை நீங்கள் delete பண்ணணும்? சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைலை நான் delete பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டாலே போதும், அது delete ஆகிடும். பிரிண்டில் deleted successfully அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஃபைல் தூக்கிடுச்சு. பார்த்தீங்களா, நோட் பண்ணிக்கோங்க guys. அப்போ ஓஎஸ் டாட் ரிமூவ்ங்கிற அந்த மெத்தடுக்குள்ளே அந்த எந்த ஃபைலை delete பண்ணுமோ அதை போட்டிங்கன்னா அந்த ஃபைல் delete ஆயிரும். நோட் பண்ணிக்கோங்க. பண்ணி பார்க்குறதா இருந்தால் பண்ணி பாருங்க கைஸ். பண்ணி பார்க்குறதா இருந்தால் பண்ணி பாருங்க இதை மட்டும்.
கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? டைம் ஆகுதுப்பா. நெக்ஸ்ட் போலாமா? ஓகேண்ணா. ஓகே குட். ஸோ அப்போ அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் ஓவர். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூ டாபிக் இது ரொம்ப அதிகமாக இன்டர்வியூ கேட்கக்கூடிய ஒன்று. பைத்தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நோட் பண்ணீங்களா? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. REG, ஆர் கேபிட்டல் இ கேபிட்டல், ரெஜ்எக்ஸ் இஎக்ஸ். நோட் பண்ணுங்க, ரெஜெக்ஸ். பைத்தான் ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. REGEX, ரெஜெக்ஸ். ஓகே, அது என்ன சார் ரெஜெக்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ரெஜெக்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு செக். நோட் பண்ணிக்கோங்க. ரெஜெக்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு செக் if a string contains the specified search pattern. Okay, திரும்ப சொல்றேன். Regex can be used to check if a string contains the specified search pattern. நோட் பண்ணீங்களா? Okay, regex can be used to check if a string contains specified search pattern. அடுத்து என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது என்ன சார் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் சர்ச் பண்ணி இதை ஆக்சஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். ஓகே, ரெஜெக்ட்னாலே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் RE அப்படிங்கிற இந்த இன்பில்ட் லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணணும். REனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு கைஸ். இந்த டெக்ஸ்ட்ல வந்து சும்மா நான் சொன்ன மாட்டோம் சதீஷ்ங்கிற பேர் இருக்கு, அப்புறம் பிரீத்திங்கிற பேர் இருக்கு, ஸோ அப்புறம் காவியாங்கிற பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ரெஜெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வேர்டை நான் சர்ச் பண்ண போறேன். ஓகே, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த REங்கிற அந்த லைப்ரரி டாட் சர்ச்ங்கிற அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இதுல நீங்க சர்ச் பண்ற வேர்டு என்ன வேர்டு அதை நீங்க உள்ள போடு. அதை நீ எப்படி போடலாம்னா இப்படி போடலாம். யுவர் வேர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிக்க. யுவர் வேர்டு ஈக்குவல் டு நீ இன்புட்ல கூட வாங்கிக்க. என்டர் யுவர் சர்ச்சிங் வேர்டு அப்படின்னு நீ வாங்கிக்க. அந்த யுவர் வேர்டை நீ உள்ள போடு ஃபர்ஸ்ட். ஓகேவா? யுவர் வேர்டு. அப்ப நீ சர்ச் பண்ற வேர்டு இங்க வந்துருமா? கமா டெக்ஸ்ட். அது எதுக்குள்ள இருக்கு? அந்த டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்குள்ள இருக்கா செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல எக்ஸ்ன்னு கொடுத்தேன். இருந்துச்சுன்னா அவுட்புட்ல என்னமா வரும்? இது வந்து மேட்சிங் சொல்லி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட்ல வரும். இஸ் மேட்சிங் அப்படின்னு வரும். இல்லைன்னா நன்னு வரும். பாருங்களேன், இப்போ என்டர் சர்ச்சிங் வேர்டு நான் வந்து இப்போ நான் விக்னேஷ்ங்கிற நான் வேர்டை தேடுறேன். ஓகே, நன்னு வருதா? ஏன்னா விக்னேஷ்ங்கிற வேர்டு அதுக்குள்ள கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி ரன் பண்றேன். சதீஷ்ங்கிற வேர்டை நான் போடுறேன். இப்போ ரன் பண்றேன். ரீடாட் மேட்ச்னு சொல்லி வருதா? அப்ப சதீஷ்ங்கிற வேர்டு எங்க இருக்கு? 0ல இருந்து 8வது இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் இருக்கு. 0 1 எண்ணி பாருங்க. அது வரைக்கும் சதீஷ்ங்கிற வேர்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சா? ஓகே, அப்ப இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார். ஓகே, எனக்கு புரியுது சார். இதே வந்து ஐயா சார் இப்படி அவுட்புட் வந்தா எனக்கு எப்படி சார் மேட்சிங் மட்டும் வந்து ஏதோ 0 to 8ல இருக்குன்னா எனக்கு என்ன சார்? எனக்கு இப்படி சொல்லுங்க. நான் தேடுற வேர்டு இருந்துச்சுன்னா எஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்ப இந்த எக்ஸோட மீனிங் என்ன தெரியுமா? ட்ரூன்னு எடுத்துக்கும். நீங்க பூலியன் டைப் படிச்சிருக்கீங்கல்ல, எக்ஸ் வந்து டைரக்டா ட்ரூவா எடுத்துக்கும். நான் கூட சொன்னேன்ல, நான் பின்னாடி சொல்லி தரேன் கைஸ் அப்படின்னு. இதுதான் அது. அப்ப இஃப் எக்ஸ்னா டிஃபால்ட்டா எக்ஸ் ட்ரூன்னு இருந்தா இந்த கண்டிஷன் எடுத்துக்கும். இதுல வந்து என்ன வரும்? யுவர் வேர்ட் இஸ் தேர் பிரசன்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? சப்போஸ் இல்லைன்னா என்னது? எல்ஸ் பார்ட்ல நாட் யுவர் வேர்ட் இஸ் நாட் தேர், நாட் பிரசன்ட் அப்படின்னு வரும். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? நாட் பிரசன்ட். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன்.
இந்த உங்க வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபால்ட்டா அந்த எக்ஸ் ட்ரூவா மாறிடும். அப்ப இஃப் எக்ஸ் மட்டும் போட்டேன்னா அது உள்ளுக்குள்ள டிஃபால்ட்டா ட்ரூனா உள்ள வந்துடும். இல்ல நன்னு வரும். நன்னுனா இந்த இந்த கண்டிஷன் வராது, ஃபால்ஸ்னு அர்த்தம். அப்ப எல்ஸ் பார்ட் டிஸ்ப்ளே ஆகும். ரன் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரீத்திங்கிற வேர்டை சர்ச் பண்றேன். யுவர் வேர்ட் இஸ் பிரசன்ட் வந்திருக்கா? ஓகே, திரும்ப நான் ரன் பண்றேன். அருண் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். நாட் பிரசன்ட் வந்திருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? இந்த லாஜிக் புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். எஸ் நோ. சொல்லுங்க காவியா, பிரீத்தி. எஸ் சார், புரியுது சார். ஓகே சரி சார், இது எனக்கு புரியுது. ஓகே, ஒரு கம்பெனில இப்படிதான் கோடு இருக்குமா? இப்படிதான் கோடு இருக்கும். ஆனா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து எங்க இருந்து வரும்? நீங்க தான் படிச்ச பிள்ளைகளாச்சே, சொல்லுங்க. ஒரு ஃபைல்ல இருந்து வரும். அந்த ஃபைல் தான் என்னது? நேம்ஸ் ஃபைல். சும்மா நானா போட்டுக்கிறேன் நேம்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு போட்டு இங்க அதே நேமை தூக்கி போடுறேன். பிரீத்தி, காவியா, சதீஷ். ஓகே அப்படின்னு நான் போட்டு இதை நான் என்ன பண்ணுவேன்? இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணுவேன். எப்படி? லாஜிக் புரியுதா? படிச்சது வருதா? எஃப் ஈக்குவல் டு ஓப்பன், அதுல நேம்ஸ் டாட் டெக்ஸ்ட், ஓகே கமா ஆறுன்னு போடணும். ஓகேவா? இந்த டெக்ஸ்டுக்குள்ள எஃப் டாட் ரீட் பண்ணி விட்டுருவேன். எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? இந்த டேட்டாக்குள்ள அந்த பர்டிகுலர் வேர்டு இருந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வரும். எப்படி? இப்ப பாருங்க, இப்ப ரன் பண்றேன்னா ஓகே, என்டர் யுவர் சர்ச்சிங் வேர்டு. நான் மணின்னு கொடுத்து என்டர் அமைக்கிறேன். நாட் பிரசன்ட். எப்படி? அடுத்து காவியான்னு கொடுக்குறேன். காவியா. எப்படி? யுவர் வேர்ட் இஸ் பிரசன்ட். எப்படி எடுக்குதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். இப்போ தெரியுதா ஒரு கம்பெனியில் எப்படி டேட்டா எங்க இருந்து வரும், அதை எப்படி நீ கோடிங் போட்டு அதை செக் பண்ணுவேன்ட்டு? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். ஓகே சரி, இதுதான் கம்பெனி கோடானா? இதுவும் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. இதை உன்ன நீங்க எப்படி மாத்தணும்னா ட்ரைக்குள்ள இந்த கோடை போடணும். ஏன்னா சப்போஸ் இந்த ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எக்ஸப்ட் எடுக்கணும். அப்போ இதை ஃபுல்லாத்தையும் நீ உள்ள மாத்தணும். அப்போ ட்ரைங்கிறது டு டெஸ்ட் தி ஆக்சுவல் கோடு. இப்போ புரியுதா? அவ்வளோதான். கனெக்ட் ஆகுதா? ஒரே ஒரு டேப் பட்டன் மட்டும் அமுக்குங்க, உள்ள அலைன்மெண்ட் ஆயிரும். இந்த இடத்துல எக்ஸுக்குள்ள போடணும், எக்ஸப்ட்குள்ள போடணும். எக்ஸப்ட்ல ஃபைல் நாட் தேர், ஃபைல் ப்ளீஸ் செக் யுவர், ப்ளீஸ் செக், ப்ளீஸ் செக் யுவர் ஃபைல். ஏதாவது நான் கொடுக்குறேன். புரியுதா கைஸ்? சப்போஸ் இந்த இடத்துல நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆன்சர் வரும்? ப்ளீஸ் செக் யுவர் ஃபைல் வருதா? எப்படி? தப்பா போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்துடும். சார் இதுதான் கம்பெனி கோடா? இதுவும் கிடையாது. என்ன சார் போட்டு இழுத்துட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்குள்ள போடணும். டெஃப், இது என்ன பேரு? இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன். சும்மா நானா நம்ம போடுறதா எல்லாம் போட்டு இதை ஃபுல்லாக திருப்பி ஒரு டேப் பண்ண நம்பிக்கிட்டே இருங்க. எப்படி கோடு மாறுது பாருங்க. இதுதான் கம்பெனி கோடிங். இப்போ சொல்லுங்க, நான் டீச் பண்ண ஆர்டர் இப்போ ஏன் புரியுதா உங்களுக்கு? ஏன் பேசிக்ஸ் படிச்சோன்னு இப்போ புரியுதா எல்லாருக்கும்? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், சொல்லுங்கப்பா. இப்போ புரியுதுல உங்களுக்கு எப்படி ஒரு கம்பெனியில் கோடிங் எழுதணும்னு? ஓகே, அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை கால் பண்ணு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சா? இப்போ ரன் பண்ணுங்க. ரன் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். என்டர் யுவர் சர்ச்சிங் வேர்டு. ஓகே, ஸோ பிரீத்தி வந்துருச்சா ப்ரெசன்ட்னு? திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே, குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நாட் ப்ரெசன்ட். அவ்வளோதான். இது அழகா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க பார்ப்போம். இப்படி தான் கோட் எழுதணும் கம்பெனியில். இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, நோட் பண்ணிட்டாலும் சரி.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? எஸ்னா. ஓகே குட். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேயே நிறைய டாபிக் இருக்கு கைஸ். ஓகே, அதாவது இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னன்னா ஃபைண்ட் ஆல்னா என்ன சார் அப்படின்னா இதை மட்டும் மாற்றுவோம். இது தேவையில்லை இப்போ. ஓகேவா, இதை மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்இ டாட் ஃபைண்ட் ஆல், அதுக்குள்ள அந்த யுவர் வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த யுவர் வேர்டை போட்டுட்டு அதில் நீங்கள் என்ன வேர்டை கொடுக்குறீங்களோ அது வருமா, அதை போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்னு போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து காவியானுங்கிற வேர்டு வந்து இப்போ 2 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வேர்டு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே கைஸ் இங்கே கவனிங்க. இப்போ ரன் பண்ணுறேன். என்ன கேட்குது? என்டர் யுவர் சர்ச்சிங் வேர்ட் காவியா அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு எத்தனை காவியாங்கிற வேர்டு என்கிட்ட இருக்குங்கிறத எனக்கு கவுண்ட் பண்ணி லிஸ்ட்டில் கொடுத்துருச்சா? புரியுதா கைஸ்? அப்போ நான் இந்த எக்ஸில் என்ன இருக்குது? லிஸ்ட்டில் இருக்குது டேட்டா. ஓகே, இப்போ நான் இன்னொன்று போடுறேன். லென்த் ஆஃப் எக்ஸ் சொல்லி கொடுத்தனா எத்தனை உள்ள கவுண்ட் இருக்குன்னு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ எத்தனை இருக்குது? காவியா 3 காவியா இருக்கா? ஓகே, இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். எத்தனை சதீஷ் இருக்குது? ஒரு சதீஷ் தான் இருக்குது. எத்தனை பிரீத்தி இருக்குது? ஒரு பிரீத்தி தான் இருக்காங்க. வந்திருக்கா? ஓ 0, சாரி, எரர் ஷோயிங் இஷ்யூ. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன். அப்போ ஃபைண்ட் ஆலோட வேலை என்ன? எத்தனை உங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிடலாமா? ஒரு 1,00,000 டேட்டாவில் ஓகே, யாரெல்லாம் வந்து பே பண்ணியிருக்காங்க பே பண்ணலைங்கிற டேட்டாவை என்னால் ஈஸியாக கவுண்ட் பண்ணி எடுக்க முடியுமா முடியாதா? சில பேர் வந்து பேனா பெய்டு 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 நாட் பெய்டு நாட் பெய்டு 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 நாட் பெய்டு நாட் பெய்டு, இதில் எத்தனை பெய்டு இருக்குது எத்தனை நாட் பெய்டு இருக்குன்னு உங்களால் ஈஸியாக கணிக்க முடியுமா முடியாதா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். அவ்வளோதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைண்ட் ஆலோட வேலை என்ன? எத்தனை அந்த இதுக்கு, அதாவது இதுக்கு ப்ரொஃபஷனலாக எப்படி சொல்லுவாங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் எ லிஸ்ட், அதாவது இட் ரிட்டர்ன்ஸ் எ லிஸ்ட் கண்டெய்னிங் ஆல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எழுதுறேன் பாருங்க. இட் ரிட்டர்ன்ஸ் எ கண்டெய்னிங் ஆல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? இதெல்லாம் வீட்டில் போய் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. நான் அசைன்மெண்ட் கூட கொடுக்கல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு எனக்கு பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள்.
கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட்? எஸ்ண்ணா போலாம். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இதுலேயே இன்னொன்று இருக்கு. ஓகே, ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸ்பிளிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பிளிட்ல வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அங்கே எல்லாமே கமா இருக்கா, கமா பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கமா பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் வேர்டு. காவியாங்கிற வேர்டை நான் சாரி. இது தேவையே இல்லை ஆக்சுவலாக. இது அதான் பார்த்தேன், என்னடான்னு பார்த்தேன். இது தேவையே இல்லை அந்த லைனு. ஏன்னா என்னோட டெக்ஸ்ட்டில் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அங்கே பாருங்களேன், அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற வேர்டு எல்லாத்தையுமே எனக்கு லிஸ்ட்டாக மாற்றினேன் பாருங்க. புரியுதா கைஸ்? ஸோ அப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற டேட்டாவை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது லிஸ்ட்டாக மாறிடும். ஓகே, நான் எப்படி நம்புறது? டைப் போட்டு செக் பண்ணுங்க. ஓகே, அது என்ன டைப்பில் வருதுன்னு பாருங்க. வந்திருக்கா லிஸ்ட்டுன்னு? அப்போ லிஸ்ட்டில் வர டேட்டாவை உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னு கரெக்டாக தானே கைஸ்? ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பாப்பா, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அப்போ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா வரும். வருதா பிரீத்தின்ட்டு? 1 கொடுத்தா செகண்ட் டேட்டா வரும். எப்படி ஆக்சஸ் பண்ணலாமா? இல்லை சார் 0,3 கொடுக்குறேன், அப்போ 0, 1, 2 அந்த டேட்டா வருதா? எப்படினாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுல கைஸ்? எஸ் ஆர் நோ? அப்போ நான் கொடுத்துருக்க டேட்டாவை என்னால் எப்படினாலும் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்கப்பா. எஸ். ஓகே குட், பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணுங்க. கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றேன். அந்த டபுள் குவாட்ஸ்க்குள்ள நீங்க ஸ்பேஸ் விடலாம், ஹேஷ் சிம்பிள் போடலாம். அது எப்படி நீங்க எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றீங்களோ அதுக்கு அப்படியே நீங்க மாத்திக்கலாம். லைன் நம்பர் 7. பாருங்க எவ்வளவு பொறுமையா எத்தனை டாபிக் இப்போ டீச் பண்ணியிருக்கேன். 3 டாபிக்கா, எக்ஸப்ஷனு, ஃபைல் ஹேண்ட்லிங்கு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் 3 டீச் பண்ணியிருக்கேன்னா இப்போ அடுத்த இன்னொன்று இருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப டைம் எடுக்குங்க. அப்போ ஓகே, இன்னும் கிளாஸ் அப்போ வைக்கணும். அதுக்குள்ள இன்னும் நிறையா இருக்கு. அப்போ நான் 15+ங்கிறப்ப இன்னும் இப்போ தான் 4 தொட போகிறோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு அப்போ நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணேன். சாரி, சண்டே அரேஞ்ச் பண்ணுறேன். மண்டேவும் அப்போ நான் அரேஞ்ச் பண்ணேன். கிளாஸ் பார்க்குறேன் மச்சானா. நான் மண்டே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். 11 to 12 எடுக்கிற மாட்டேன் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. மண்டே வைக்கிற, டியூஸ்டே வச்சோம்னா இன்டர்மீடியட்டாக முடிச்சுட்டா போதும் கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அப்படியே அந்த வீக்கெண்டில் இருந்து நம்ம அட்வான்ஸ் பார்த்துட்டா முடிச்சிடலாம் பைத்தானை. முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அடுத்து ஜாங்கோ. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ்ண்ணா. ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன எல்லாம் பண்ணிட்டீங்களா? காவியா, பிரீத்தி நோட் பண்ணிட்டியாச்சா? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் என்னன்னா மாடியூல்ஸ் கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியூல்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மாடியூல்ஸ்னா என்ன சார் அப்படின்னா a file containing a set of functions. நோட் பண்ணிக்கோங்க. a file containing a set of functions you want to include once again I repeat, a file contains a set of functions you want to include in your application.
திரும்ப சொல்றேன், மாடியூல்னா என்ன சார் அப்படின்னா a file containing a set of function you want to include in your application. நோட் பண்ணிட்டீங்களா? தியரி நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்ன சார் மீனிங்னா, என்கிட்ட ஒரு ஃபைல் ஃபைல் கண்டெய்னிங் செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, என்கிட்ட ஒரு மெயின் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன் கைஸ். இதுதான் மெயின் கோடிங் தான் எழுத போகிறேன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கோடை பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெஃப் ஊட்டி, ஊட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். பிரிண்டில் ஊட்டி பேக்கேஜஸ், இதெல்லாம் கம்பெனியில் யூஸ் பண்ணுற கோடு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோடை நான் போட்டேன். இந்த லாஜிக்கை இது டிஃபால்ட் இதெல்லாம் ஊட்டி பேக்கேஜஸ் 10K சும்மா எதாவது டக் டக்குன்னு போடுவோம். டெஃப் கோவா, ஓகே, பிரிண்டில் கோவா பேக்கேஜஸ் 5K per person. ஓகே, இப்போ நீங்கள் யூசர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்படின்னா யூசர் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் நம்பர். ஓகேவா? இஃப் யூசர் வந்து 1ஆம் நம்பரை செலக்ட் பண்ணாருன்னா ஊட்டி வந்து கால் பண்ணி விட்டுருவேன். எலிஃபில் வந்து அதே யூசர் வந்து 2ஆம் நம்பரை கொடுத்தாருன்னா இது கோவாவை கால் பண்ணி விட்டுருவேன். இல்லை எல்ஸில் வந்து சம்மந்தமான நம்பர் கொடுத்தாருன்னா ப்ளீஸ் டைப் 1 to 1 கொடுத்துருவேன். இப்போ இது உங்களுக்கு இந்த கோடை உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் மெடிசின் காலிங் தி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன். என்டர் 1னா ஊட்டி பேக்கேஜ் கரெக்டாக எடுக்குது, 2னா கோவா கரெக்டாக எடுக்குது, 3னா ப்ளீஸ் டைப் 1 to 1 கரெக்டாக எடுக்குது. இப்போ கோடு பக்காவாக எடுக்குது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கம்பெனியில் இந்த மாட்டம் ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு கோடு எழுதணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரே இதிலே போட்டு கோடை போட்டு உழப்பக்கூடாது. ஓகேவா? இந்த மாட்டம் கோடை ரீயூசபிள் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த டூர் பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. கரெக்டாக கைஸ்? இதை ஃபுல்லாத்தையும் நான் கட் பண்ணி டூர் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். டூர் பிளேசஸ் டாட் PLACES பிளேசஸ் அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைலை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக இதில் போட்டேன். ஓகே, இப்போ இந்த மெயின் ஃபைலில் ரன் பண்ணால் எடுக்குமா? எடுக்காது. கரெக்டாக தானே கைஸ்? அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? இப்போ பாருங்கன்னா ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணுறேன், 1ன்னு கொடுக்குறேன். என் நேம் எரர் வருதா? ஏன்னா நீ அப்படிங்க ஒரு நேமே கிடையாது, ஊட்டினே இந்த ஃபங்க்ஷனில் கிடையாது. ஏன்னா எ ஃபைல் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன், வேற ஒரு ஃபைலில் ஒரு செட் ஆஃப் கண்டெய்ன் ஃபங்க்ஷன் இருக்கு. யூ வாண்ட் டு, உனக்கு வேணும்னா இன்க்ளூட் இன் யுவர் அப்ளிகேஷன், உனக்கு வேணும்னா உன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்க. அதுக்கு பேர் தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஹெட் லைப்ரரி இதை இம்போர்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இம்போர்ட் அந்த ஃபைல் நேம் என்ன? அது டூர் பிளேசஸ் தானே? டூர் பிளேசஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. இந்த டூர் பிளேசஸ்ங்கிறத நான் டைரக்டா என்னால் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது நான் வேற ஒரு நேமா யூஸ் பண்ண போறேன். அஸ் டீன்னு யூஸ் பண்ணிக்கலாம். டீனா டூர் பிளேசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டூர் பிளேசஸை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். என்னன்னா இல்லை நான் டீயா யூஸ் பண்ணிக்கிறேன், எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அஸ்ங்கிற கீவேர்டு என்ன? அது டூர் பிளேசஸை வேற ஒரு நேமா நான் உள்ள யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து உள்ள வந்து நான் சும்மா மணிங்கிற ஒரு நேம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மணிங்கிற டேட்டாக்குள்ள இருக்கு. இப்போ பாரு டிஃபால்ட்டா வரும் பாருங்களேன், மணி டாட் கொடுத்தாலே அதுக்குள்ள இருக்க அந்த கோவா ஃபங்க்ஷன் நேம் வந்துருச்சா, அதை நான் கால் பண்றேன். அதே மாட்டம் ஓகே, இங்க பாருங்க, மணி டாட் அதுக்குள்ள இருக்கிற இது என்ன மாத்தி போட்டேன், ஏதோ ஒன்று ஊட்டியா நான் கால் பண்றேன். புரியுதா கைஸ்? இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா கோடு பக்கவா எடுக்கும். இங்க பாருங்களேன், ரன் பண்றேன்னா 1ன்னு கொடுக்குறேன், எப்படி கோவா பேக்கேஜ் வருதா? 2ன்னு கொடுத்தேன்னா எப்படி? புரியுதா கைஸ்? இப்போ நான் ஃபியூச்சரில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் டேட்டா நான் அப்டேட் பண்ணோம்னா இங்கே போய் நான் டேரெக்டாக போய் அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்த ஃபங்க்ஷன் எழுதி அது லைட்டாக அப்டேட் பண்ணுவேன். இதான் மெயின்டைன் பண்ணுறது ரீயூசபிள் கோடு. புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ். ஓகே, இப்போ இந்த அஸ்ங்கிற நேம் வேணாம், அப்போ நான் டூர் பிளேசஸ்ங்கிறத டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் அஸ்ங்கிற நேம் தான் யூஸ் பண்ணணும். எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்போ எ ஃபைல் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்னா வேற ஒரு இதுதான் அது. செட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூ வாண்ட் டு இன்க்ளூட் இன் யுவர் அப்ளிகேஷன்னா உனக்கு வேணும்னோ அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கோடு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? இதுதான் ப்ரொஃபஷனல் கோடிங். நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணுங்கப்பா. சதீஷ் கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ்.
தனியாக டூர் பிளேசஸ் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும், அங்கே ஃபங்க்ஷன் எழுதணும், அதை இங்கே இப்படி கால் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க, தெளிவாக எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் போதும். ஓகே, ஸோ பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்ப்போம். எத்தனை பார்த்துருக்கோம் இன்னைக்கு? எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங்கு அதை நல்லா லென்த்தியாக சொல்லி கொடுத்தேன். ஃபைல் ஹேண்ட்லிங்கும் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பக்காவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்தது மாடியூல்ஸ் 4 டாபிக் பார்த்துருக்கோம். ஓகேவா? மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு 4-5 டாபிக் நான் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்த நாள் மண்டே டியூஸ்டே நான் கிளாஸ் வச்சேன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் டாபிக் முடிச்சு விட்டு தாங்க நான் அனுப்பணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சாட்டர்டே சண்டே நம்ம அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வைக்கிறேன் ஏதாவது ஒரு டைம் நான் ஷெடியூல் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அந்த டச்சில் விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்டர்மீடியட் தொட்டுட்டோம், திருப்பி நான் போய் உங்களை ஒரு வாரம் நான் கேப் விட்டேன்னா என்ன கணக்கு? அது கணக்கு. அதனால நான் மண்டே டியூஸ்டே நான் கிளாஸ் வைக்கிறேன் கைஸ். நான் வச்சு அதை நான் முடிச்சு விட்டுறேன். இன்டர்மீடியட்டை முடிச்சா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 4 நாள். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா பேஸ் பார்ப்போம் வீக்கெண்டில். அதுக்கு அடுத்த அதை பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாங்கோ எனக்கு ஒரு 10 கிளாஸ் போதுங்க கைஸ், பக்காவாக உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன் டெவலப் பண்ணி. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ், சரிங்களா? இது வரைக்கும் நீ கிளாஸ் போதும், நோட்